ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ரேஷ்மாவை கிளம்புன பிறகு கீரை பொரியல் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து கீரை பொரியலே வச்சு கொடுத்துருங்கம்மா நான் கறி குழம்புக்கு. அதனால தாங்க தேங்காய் உடச்சிட்ருக்கேன். போகிற அர்ஜென்ட்டில் இருந்தனால அவளோட உட்காந்துட்டு இருந்தால் தான் அவள் வந்து படிக்கிறத படிப்பா. அதனால் நான் அவளோடய உட்காந்துருந்தேன். அதனால் பாருங்கள், கிச்சனை க்ளீன் பண்ணவே இல்லை. ரேஷ்மா வந்து கிளம்புன பிறகு தான் நான் கிச்சனையே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், அரைக்கீரையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாள் வந்து கீரை குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா பெரிய கட்டு, அதனால் எங்கள் 3 பேருக்கு தான் கீரை பொரியல். மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா டேரன் சாப்பிட்ருவான். ஈவினிங் வந்தோடனே கொடுத்துருவேன். அதனால் கீரையும் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரைக்கீரை பொரியல்னாலே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதனால் தேங்காய் போட்டு அரைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு நீங்கள் இதே அரைக்கீரையை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். கீரை குழம்பு சாம்பார் மாதிரியே வந்து கீரை குழம்பு ரெடி பண்ணுறது. குக்கரில் வேக வச்சு எடுப்போம் தெரியுமா? பருப்பு வேக வச்சுட்டு கீரையை சேர்த்துப்போம். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த அரைக்கீரை. அதனால் தேங்காவை உடச்சிட்டு தேங்காவை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கீரை பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் ரேஷ்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் வந்து மட்டன் வேண்டாம், எனக்கு கீரை பொரியலும் மட்டன் குழம்பு மட்டும் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அவள் கிளம்புற ஆர்வத்தில் இருந்தால் நானும் அவளோட சேர்ந்து அவளுக்கு வந்து வேண்டியதெல்லாம் எதுவோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் நான் வந்து எங்கள் பாபாவுக்கு சாப்பாடு கட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா மணப்பாறை போய் தான் எக்ஸாம் எழுதணும். 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் மணப்பாறை போகிறதுக்கு. அதனால் எங்கள் பாபாவும் 12:30 மணிக்கெலாம் வந்துட்டார். அதனால் அவருக்கு தனியாக ஒரு டப்பாவில் வந்து கீரையும் எடுத்து வச்சுட்டு தயிர் சாதம் மட்டன் குழம்பு வந்து கலந்துட்டே வச்சிருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்றது வந்து செட் ஆகாது. அதனால் தனித்தனியாக பாக்ஸில் வந்து குழம்பு சாதம் தனியாகவும் தயிர் சாதம் தனியாகவும் கீரையை தனியாகவும் ஒவ்வொன்றையும் ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்பூன் வச்சுட்டேன். அவருக்கு வாட்டர் பாட்டிலெலாம் கட்டிட்டு அதான் சொன்னார், பாரு நீ படிக்க போறியோலையே நான் சாப்பாடும் கட்டிக்கிட்டு நானும் வரேன் பாரு உனக்காக அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவருக்காக பாருங்க இருந்த மட்டனையும் அவருக்கே வச்சுட்டு குழம்பு கலந்துட்டு அவருக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன். என்ன எனக்கும் அவர் ரேஷ்மா சொன்னேன், எனக்கு கட்டுற மாதிரியே நைனாக்கும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா. ஆமாம், நான் வந்து பிசைஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அந்த பிளேட்லாம் கழுவுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி கட்டி அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு கிச்சனையே க்ளீன் பண்ணேன். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் டேரன் வந்து வடை வேணும் எனக்கு. நான் வடைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்லங்க. சண்டே எனக்கு வந்து வடை போட்டு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால வடையே சாப்பிடல. ஈவினிங் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்கங்க. அதனால் வடை செய்யலை. நான் வந்திருக்கவும் அவங்களோட பேசிட்டு அப்படியே போயாச்சு. அதனால் வடை செஞ்சு கொடுங்கம்மா, வடையோட கேசரியும் வேணும் அப்படின்னு சொன்னால். அதனால் எப்பயும் யூஸ்வலாக நான் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வடைக்கு வந்து மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சதோட வெங்காயமும் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம வந்து மிளகு தட்டிட்டு பச்சை மிளகா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கலந்து போட்டுக்க வேண்டியதான். அந்த சைடு நல்லா சாஃப்டான கேசரி செய்யணும் அப்படின்றதுனா நிறைய தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து செய்யலாம். சரி, ரேஷ்மா போயிட்டு வந்ததை நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தாங்க. போன உடனே 1 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டா. ஏன்னா 1 மணி நேரம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க. எதாவது பிட்டு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணாங்களாங்க. அதனால் அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்புறம் ரேஷ்மா உள்ளே போனோடனே அங்கே ஒரு 1100 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க எக்ஸாமு. ஆனால் ரேஷ்மாவோட பேர் மட்டும் அங்கே இல்லை. பாருங்கள், நான் உங்ககிட்ட எவ்வளோ இதாக சொன்னேன். அங்கே போனோடனே ரேஷ்மா பேர் மட்டும் இல்லை. ரேஷ்மா மட்டும் 1/2 hour அங்கே போயிட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்துட்டு மேலேயும் கீழேயுமா எக்ஸாம் நடக்குது. அதனால் கீழே போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ரேஷ்மா கிறிஸ்டினான்னு பேர் இருக்குது. அப்புறம் வந்து சொன்னாங்களாம் 1/2 hour நின்ன பிறகு தான் உங்கள் பேர் இருக்குமா, நீ வாங்கம்மா அப்படின்னா. அம்மா நான் ரொம்ப நேரம் நான் கொஞ்சம் நின்றுட்டு எனக்கு அதுவே டென்ஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ பேரில் 1100 பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ஆள் பேர் மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், நீ தான் வருவேன், யோசிக்காதப்போ அப்படி நீ யோசிக்காதடி. அதனால் நின்னதுனால அந்த இடத்துல உன்னை தெரியும் இல்லை எப்படி இருந்தாலும் ரேஷ்மான்ற ஒரு பொண்ணு தான் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீ தேவனோட விசுவாசிச்சுக்கோ, அதுவும் ஒரு விசுவாசமாக நீ எடுத்துக்கோ. அந்த இடத்துல வந்து உன்னை நிற்க வச்சுருக்காரு, நீ மட்டும் தானே நின்ன அப்படின்னு தனியாக நின்னல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் போய் எக்ஸாம் எழுத போய் உட்காந்தோடனே எல்லாருக்கும் வந்து சிஸ்டம் தாங்க வச்சுருக்காங்க. எப்படின்னா அதில் வேறு எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. ஒன்லி ஆன்சர் மட்டும் டிக் பண்ணணும். அப்புறம் ஏதாவது சம் வந்து போட்டு பார்க்குறதுக்காகவே வந்து A4 ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து தெரிஞ்ச சம்மெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்து சிஸ்டத்தில் தான் நம்ம வந்து டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வேறு எந்த ஆப்ஷனும் இது பண்ண முடியாது சிஸ்டத்தில். ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 மணி ஆனோடனே அந்த 3 மணி நேரம் கணக்குக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடுமாங்க.
அது வரைக்கும் அதையே பார்த்துட்டு சிஸ்டத்தையே பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தோம். ஒவ்வொருத்தங்க எல்லாம் 1 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. அதனால் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அது மாதிரி ரேஷ்மாவோட ஃப்ரெண்டு கூட அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரேஷ்மா. அதனால் இவ்வளோ பேரும் எழுதியிருக்காங்க. அதில் யார் செலக்ட் ஆகுறாங்கன்றது இனிமேல் தான் ரிசல்ட்டு தெரியுங்க. ரிசல்ட் வந்த பிறகு எப்படின்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம அப்படியே 3 தடவை சான்ஸ் இருக்குது தான். அதனால் இந்த தடவை போயிடுச்சு அப்படின்னாலும் யோசிக்க தேவையில்ல. இன்னும் 2 தடவை சான்ஸ் இருக்குது. திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியதான். நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு சாரும். இப்போ கிளாஸுக்கும் போகலாம் அப்படின்னு இருக்கார் ரேஷ்மா. இது ரிசல்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ஐடி நீங்கள் எக்ஸாம் போய் எழுத போகிறீங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. அதுக்கு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் ரேஷ்மா வந்து அந்த கிளாஸும் வந்து இப்போ ஜாயின்ட் ஆகிருக்கா. அந்த கிளாஸையும் படிச்சுக்கிறா. இதில் அவள் வந்துட்டானா அது தேவனுடைய கிருபை. இல்லைனாலும் திருப்பி கிளாஸில் போயிட்டு அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் எக்ஸாம் எழுதும்போது கிளாஸில் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்கல்லங்க, அப்படி எழுதலாம். அதனால் நீங்கள் யாராவது வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கோச்சிங் சென்டர் போயிட்டு அதில் சேர்ந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எழுதலாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா ஒன்றுமே புரிகிற மாதிரி இல்லை. வந்திருக்கு எல்லா கொஸ்டினும் படித்ததெல்லாம் வந்திருக்குது, ஆனாலும் தெரியாமல் நிறையா இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படி சொன்னார் ரேஷ்மா. அதனால் நீங்கள் இப்படி தாங்க. ரிசல்ட் எப்போன்னு தெரியல. ரிசல்ட் வந்தோன்னு நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வடைக்கும் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்துட வேண்டியதான். படிக்கிறதா இருந்தால் இப்படி தாங்க. இதை தான் ரூல்ஸ். நம்ம வந்து கிளாஸ் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுதும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறையா புரியாமல் தான் இருக்கும். கிளாஸ்க்கு போயிட்டிங்கன்னா நல்லா புரியும். அப்படி தான் ரேஷ்மா வந்து கூகுளில் போட்டு தானே டேரன் பார்த்துட்டு இருந்தா. ஆமாம், கூகுளில் வந்து எப்படி எக்ஸாம் எழுதணுன்றது இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நான் அவரை நிறையா தடவை ட்ரை பண்ணிட்டு தான் அப்படி தான் போனான். அதனால் இன்னும் எப்போ ரிசல்ட்டுன்றது தெரியாதுங்க. ரிசல்ட்டு எப்போன்னு அவங்க தான் வந்து மெயிலில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானேடா? ஆமாம், மெயில் வருங்க ரிசல்ட் என்னன்றது. அதனால் ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப பிடிச்சமானது வடை. அவங்க 2 பேரும் வரத்துக்கு வந்து 7 மணியே ஆகிடும். அதனால் டேரன் வந்தோடனே அவனுக்கு வந்து வடையும் கேசரியும் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னனால சரி வடையும் கேசரியும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தாங்க நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங்கில் வந்து வடை கேசரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா செய்யுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அது இல்லாமல் மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. மழை பெய்யும் போது உங்களுக்கு வந்து சுட சுட உங்களுக்கு இந்த மாதிரி வடையெல்லாம் போட்டு கேசரி தரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேரன் அப்படி தான். அம்மா அங்கே பாருங்கள், நல்லா காற்று அடிச்சுட்டு அந்த மழையை எடுக்காமல் விட்டுட்டேன். அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். மழையை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே அப்படி தானேங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மழை பெய்யும் போது ரொம்ப இஷ்டமாக இருக்கும்ல. என்ன டேரன் ரொம்ப ஜிலுன்னு நல்லா காற்றடிச்சு மழை பெய்ஞ்சிச்சிங்க. ஐஸ் மாதிரி காற்றடிச்சிச்சு. செம்ம காற்று பயங்கரமாக அடிச்சு. ஆனால் மழை காற்று ரொம்ப அடிச்சிச்சு. மழை பேஞ்சிச்சு. ஆனால் அப்படி ஒன்றும் மணிக்கணக்காக பெஞ்சிச்சு அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 1/2 hour தான்டா பெஞ்சிருக்கோம். 1/2 hour கூட இல்லை. ஆனால் ஒரு ஜோன்னு ஒரு மழை பெஞ்சிச்சு. ஆமாம், ஜோன்னு பெஞ்சு திடீர்னு அப்படியே விட்டுச்சு. திருப்பி அப்படியே விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க அந்த மழையோட. இந்த வடை கேசரி நானும் அவனும் தான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி சாப்பிட்டுட்டு டேரன் டியூஷன் போடான்னு பார்த்தா அவனோட சைக்கிள் பஞ்சர். மழை பெஞ்சிச்சு, அதோட சேர்ந்து சைக்கிளும் பஞ்சர் ஆயிடுச்சு. என்னை டியூஷன் போக வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி. எப்படி அம்மா மழை பெய்யுதுன்னு அவன் ஒரு கதை விட்டான். டேய் மழை பெஞ்சா இதுக்கு மழை தான் நின்றுச்சுல்ல, சைக்கிள் எடுத்துகிட்டு போடாண்ணா. சைக்கிளை கீழே இறக்கிட்டு ஏறி உட்காந்து பார்க்குறான், சைக்கிள் பஞ்சருங்க. அப்புறம் என்ன செய்யுறது, பஞ்சர் பார்த்துட்டு தான் போக முடியும். இந்த மழையில் அவராவது பேகை மாட்டிக்கிட்டு நடந்து போகிறதாவது. டேரன் நடந்து போனால் ரொம்ப கஷ்டம். அப்படி தானே டேரன்? ஆமாம் ஆமாம். அவன் பாருங்க என்ன தான் அவன் வந்து சொன்னாலும் அப்படி தான். வண்டியில் நடுவில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க 2 தடவை. ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுல பொங்கல் அப்போ அப்படி தான் போயிட்டு A4 ஷீட்டுக்கு பதிலாக இது வேணும்னு சொல்லிட்டாங்க, சாட் வேணும்ன்ட்டு போய் வலிக்கி விட்டு ஸ்பீடாக ஓட்டுவான் டேரன்னு. அப்படி விழுந்துட்டு வந்தான். அப்புறம் திருப்பி இப்போ விழுந்து என்ன ஆச்சுன்னா காலில் முட்டிலெல்லாம் அடிபட்டு அவனுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு சைக்கிள் பிரேக் உடஞ்சி போய் இப்போ வரைக்கும் பிரேக் இன்னும் மாற்ற முடியல. சைக்கிளுக்கு போயிட்டு வந்தான். அப்போயே சைக்கிள் கடை வந்து மூடி தான் இருந்தது. நானும் டேரனும் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ப்ரைஸ் வாங்கினோம். அதை உங்ககிட்ட காட்டில் பாருங்கள். ஆமாம், நாங்கள் 3 தாம்பழத்தட்டு வாங்கினோம். தாம்பழத்தட்டு வாங்கினோங்க. அதை வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன், முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஆமாம் ஆமாம், டேரன் வந்து ஸ்டோன்
ஸ்டோன் கிடையாது, என்ன ஒரு பால் ஒரு கட்டை வச்சிருவாங்க, 7 ஸ்டோன். அதுல அது கிடையாது, ஒரு கட்டை வச்சிருவாங்க. அதையே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்தி அந்த தலை சுத்தல போய் அந்த பாலை போய் அடிக்கணும். அதான் அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான். அவனுக்கு அதுக்கு ஒரு பிளேட்டு. அப்புறம் எனக்கு டிராயிங் வரைஞ்சான்னு சொன்னேன் உங்ககிட்ட பொங்கல் அப்போது டிராயிங் வரைகிறத வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்னா அப்போது ஒரு தாம்பளத்தட்டு. நான் வந்து மருதாணி கோல போட்டிக்கு வந்து கோல போட்டிங்க மருதாணி என்னென்னமோ சொல்கிறேன் பாருங்க. என்ன இல்லைங்க, ஒரே மைண்டில் தான் பேசணும். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சளி எல்லாருக்குமே பிடிக்குது. திருப்பியே எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சிங்க. அதனால் நான் வந்து மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் மாத்திரை இல்லை, கஷாயம் தான் போட்டேன். ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீவருக்கு டேப்லெட் எடுத்தது தான் இப்போ எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு அப்படியே மறதியாக மாறுது. நான் போட்ட கோலத்துக்கு வந்து ஒரு தாம்பளத்தட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு. அதனால் எல்லாருக்குமே வந்து கோலம் போட்டியில் சேர்ந்த எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் உண்டு. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கேசரி, சாஃப்டான கேசரி, நம்ம வீட்டில் செஞ்ச கீ தாங்க அது. அந்த கீ ஊற்றி தான் நான் வந்து கேசரியும் செஞ்சுட்டு வடையும் வந்து வச்சுட்டு சாப்பிடும்போது சூப்பர். டேரன் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றான். அப்புறம் எங்கள் பாவா வந்துட்டார். எங்கள் பாவா ரேஷ்மா கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா மணப்பாறை தானே, அங்கேயே வந்து இருந்து தான் கூட்டிகிட்டு வந்தார். மழை வரும்போது அவங்களும் மழை தான் அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது பாருங்கள், எனக்கு புட்டு வாங்கிட்டு வந்தார். நான் அன்றைக்கி புட்டு கேட்டேன். நான் கேட்டு 1 வாரம் ஆச்சு. அன்றைக்கி புட்டு கடையில் புட்டு தீர்ந்து போச்சு. இந்த தடவை எனக்கு புட்டு வாங்கிட்டு வர சொல்லி 2 புட்டும் வந்து ஒன்று வந்து கேழ்வரகு புட்டும் ஒன்று வந்து அரிசி புட்டும் வாங்கிட்டு வந்தார். வடை கேசரி சாப்பிட்டனால எங்களால் சாப்பிடவே முடியல. அதனால் இருந்த புட்டு வடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோங்க. இப்படி தான் நைட்டு வந்து எங்களோட சாப்பாடே வடை கேசரி இந்த புட்டோடு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் ஷேர் பண்ணிட்டேங்க. என்னால் வந்து நானும் உங்ககிட்ட வந்து ரேஷ்மாவோட வச்சு பேசணும்னு நினச்சேன். ரேஷ்மா படிக்கிறதுலேயே கரெக்டாக போயிடுது. அதனால் தான் அவள் சொன்னது அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.